பாமக பொதுக்குழுவில் பேசிய அக்கட்சியின் நிறுவனர் ராமதாஸ் மகன் அன்புமணியின் செயல்பாடுகளை விவரித்து தொண்டர்கள் முன்னிலையில் கண்ணீர் சிந்தி அழுதார். அப்போது கூட்டத்தில் இருந்த தொண்டர்கள் கதறிய நிலையில் அருகில் இருந்த மகள் ஸ்ரீகாந்தி ராமதாஸை தேற்றினார். இந்த கனவுல எங்க அம்மா என்னுடைய தாய் வந்தாங்க. தாய் வந்து ஏன்பா அழறன்னு கேட்டேன். உன் பேர ஒரு பையன் ஒரு பதிவு போடுறான், கழுத்தில் துணி போட்டு இறுக்கி கொள்ளணும்னு ஒரு பதிவு போடுறான். அந்த பதிவு போட்டவனை கூப்பிட்டு அவனுக்கு பொறுப்பு கொடுக்குறாரு. அப்போ என் தாய் சொல்லிச்சு, அதுக்கு நான் என்னப்பா பண்ண முடியும், நீ அப்படி வளர்த்துருக்கிற அந்த பிள்ளைய அப்படின்னு. தன்னை துண்டு துண்டாக வெட்டி வீசியிருந்தால் கூட போய் சேர்ந்திருப்பேன் என பாமக நிறுவனர் ராமதாஸ் மனமுடைந்து பேசியுள்ளார். சேலத்தில் நடைபெற்ற அக்கட்சியின் பொதுக்குழு கூட்டத்தில் கழுதழுக்க அவர் பேசியவற்றை பார்க்கலாம். ஒரு ஆண்டுக்கு முன்னாலே ஒரு பிள்ளை, அவனை பிள்ளை என்றால் சொல்லுவது, சென்னையிலே ஒரு குடும்பத்திலே சொத்து தகராறு. தகப்பனை 20-30 துண்டாக வெட்டி ஒரு சாக்கில் கட்டி கொண்டு போய் இந்த காவேரி பக்கம் என்ற ஊரில் போட்டுவிட்டு வந்ததை ஒரு நீங்களெல்லாம் படித்திருப்பீர்கள். அதை விட அப்படி செய்திருந்தாலும் கூட நான் போய் சேர்ந்திருப்பேன். ஆனால் ஒவ்வொரு நாளும் இந்த சில்லறை பசங்களை வச்சுட்டு எல்லாம் நான் வளர்த்ததான், அதுவும் என் தப்பு தான், வச்சு என்ன அவமானப்படுத்தலாம், கொஞ்சம் நஞ்சம் அவமானப்படுத்தலை. திமுக கைக்கூலி என தங்களை விமர்சிப்பவர்கள் யார் என்று பார்த்தால் அவர்கள் RSSின் அடிமைகள் என்று பாமக செயல் தலைவர் ஸ்ரீகாந்தி ராமதாஸ் மிக காட்டமாக விமர்சித்துள்ளார். சேலம் பாமக பொதுக்குழு கூட்டத்தில் உரையாற்றிய அவர், பாமக நிறுவனர் ராமதாஸ் முன்னிலையிலேயே அன்புமணி தரப்பை RSS அடிமைகள் என்று கடுமையாக சாடினார். ஐயாவுக்கு உரிமையான ஐயா வளர்த்தெடுத்த பாமக என்ற மாபெரும் இயக்கத்தை ரெண்டாக்கி களவாடிக்கிட்டு போன நீங்க யாரோட உரிமையை மீட்க போறீங்க? அரும்பாடுபட்டு ஐயா வர்த்த கலட்சியை மீட்க நீதிமன்றம் ஏறி உரிமை போராட்டம் நடத்துற நிலைமையில அவர் நிறுத்திருக்கிற நீங்க மக்களோட உரிமையை மீட்க போறேன்னு சொல்றது நல்ல கேலி குத்து. ஆவுன்னா எங்க கௌரவ தலைவரையும் எங்க சேலத்து சிங்கமான மாநில துணை செயலாளரையும் திமுக கைக்கூலி, திமுக அடிமைன்னு மேடைக்கு மேடை முழங்குறாங்க. இதை சொல்றவங்க யாருன்னு பார்த்தா அத்தனையும் RSS அடிமைகள். பேசுவார் பேசட்டும், ஏசுவார் ஏசட்டும், நம்மோடு ஐயா இருக்கிறார், அனைத்தையும் அவர் பார்த்துக் கொள்வார். அன்புமணி ஒரே வருடத்தில் மத்திய அமைச்சர் ஆகலாம், ஆனால் தமது தம்பி முகுந்தனுக்கு பதவி வழங்கக்கூடாதா என பாமக நிறுவனர் ராமதாஸின் பேரன் சுகுந்தன் கேள்வி எழுப்பியுள்ளார். சேலத்தில் நடைபெற்ற பாமக பொதுக்குழு கூட்டத்தில் அவர் இவ்வாறு பேசினார். மாமாவுக்கு ஒரு கேள்வி, நம்ம ஒரு பிளாஷ்பேக் போவோமா? ஒரு சூப்பர் பிளாஷ்பேக் போவோம். நீங்க கட்சியில சேர்ந்தது 2004. அதே 2004 நீங்க இளைஞர் அணி தலைவர் ஆவறீங்க. அதே 2004 நீங்க ராஜ்யசபா MP ஆவறீங்க. அதே 2004 நீங்க மத்திய அமைச்சர் ஆவறீங்க. அப்பா என்ன ஸ்பீட் இல்ல இது? நீங்க கட்சியில சேர்ந்து ஒரே வருஷத்துல மத்திய மந்திரி ஆகலாம். ஆனா
தம்பி உழைச்சி வந்தா சொல்லுங்க பாப்போம். உங்களுக்கு வந்தா ரத்தம்,